ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோடு நாம் படித்து தேர்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது பொது தமிழ்ல அழகு 1ல இலக்கணம் அந்த டாபிக் கீழே இந்த லகர வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதை நம்ம இந்த புக்கில் பார்க்கலாம். இந்த தமிழோடைய சோர்ஸ் புக்கில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சொல் விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற தலைப்பில் இந்த லகர வேறுபாடுலாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழ் சொல் விளக்கம் அப்படிங்கிற ரகர வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ரகர வேறுபாடுக்கு நாம் அது எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் எழுத்துப்பிழை தவிர்க்கலாம். அதற்காக ஒரு 10 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லு ரகரமையும் இவ்வாறு வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெரிய ரகர மெய் தன் வர்க்கத்தோடு தான் வரும். ஆனால் சின்ன ரகரம் தன் வர்க்கத்தோடு வரவே வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா குற்றம், விற்றான், நெற்றி, பற்று புற்று இதெல்லாமே இற்று அப்படிங்கிற அந்த இற்று, இந்த இரு மெய்யெழுத்தான இரு ரூ அப்படிங்கிற அதோட இன எழுத்துல தான் சேர்ந்து வந்திருக்குது வெளியே வேற எந்த எழுத்தும் வரல. அதாவது இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் கண்டிஷன். ரெண்டாவது, ரகரம் நகர மெய்க்கு பின் வரும். ஆனா ரகரம் சின்ன ரகரம் நகர மெய்க்கு பின் வராது. அதாவதுங்க, குன்றம் அப்படிங்கிற தின்றான், அந்த தின்றான்ல இன்னு 2 சொல்லி இன்னுக்கு பின்னாடி கண்டிப்பா பெரிய ரா தான் வரணும். அந்த ரகரம் தான் வரணும். அதனால ரால ரீ ரூ எது வேணாலும் வரலாம். ஆனா ரகர இனம் தான் வரணும். இன் அப்படின்னு மெய்யெழுத்து இன் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு பின்னாடி கண்டிப்பா பெரிய ரகரம் தான் வரணும். மூன்றாவது, ரகரமேனும் தமிழ் சொற்களில் முதல் எழுத்தாக வருவதில்லை. ஆமா, ஆனா ரகரத்தை முதலெழுத்தாக உடைய சில வட சொற்கள் தமிழில் வழங்குவது உண்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ரங்கன், ராமன், ரோமம் அப்படிங்கிற எல்லாமே ரால ஆரம்பிச்சுக்கிறது, சின்ன ரால. இது மாதிரி தமிழ் எழுத்துக்கள்லாம் நம்ம எழுத மாட்டோம். அதை தமிழ் இலக்கண பிழைப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்? இவற்றை ரங்கன், ராமன், ரோமம் அப்படின்னு ஆஇ ஊ என்னும் 3 உயிர் எழுத்துக்கள் ஒன்றை முதலில் கூட்டி எழுதுதல் வேண்டும். இப்படித்தான் நம்ம தமிழ்ல எழுதணும். அடுத்து, ரகரமை ஒரு சொல்லின் ஈற்றெழுத்தாக வராது. ரகரமை இப்போ பெரிய ரகரமை ஒரு சொல்லின் ஈற்றெழுத்த வரவே வராது. அதாவது மெய் எழுத்து கடைசி வராது. ஆனா இந்த சின்ன ரகரமை அப்படிங்கிற எழுத்து கடைசி ஈற்றெழுத்தாக வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீர், தேர், பதர், மலர், ஆசிரியர். கடைசியில பார்த்தா சின்ன இரு தான் மெய்யெழுத்து தான் வந்திருக்கு. அடுத்து, நகரமெய்யை ஈற்றுடைய மொழிகளும் லகரமெய்யை ஈற்றுடைய மொழிகளும் வல்லெழுத்தை முதலாக உடைய மொழிகளோடு சேரும்போது அதுல ஈட்டுல நகர மெய்கள் ரகர மெய்யாக மாறும். வெளியே இந்த சின்ன ரகர மெய்யாக மாற மாட்டாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பொன், புட்டில், கொல்லன், பொற்கொல்லன். பொன் அப்படிங்கிற முதல் எழுத்துல ஒரு மொழியில பொன் அப்படிங்கிற ஒரு மொழி ஒரு சொல்லுல ஈற்றா இருக்கிற ஒரு இன் வந்திருக்கு. பொன் இன் அப்படிங்கிற வந்திருக்கிறப்ப அதுக்கு வருமொழியில இருக்கிற கொல்லன் அப்படிங்கிறதுல கா அப்படிங்கிறது வல்லெழுத்தா இருக்குது. அதாவது வல்லின எழுத்தா இருக்கு. வல்லின எழுத்தும் முதல் எழுத்தாக உடைய மொழியோடு சேரும் போது ஈற்று எழுத்தான நகரம் அதாவது நகரம் ரகரமாக தெரியும் அப்படின்னு சொல்ற. நகர மெய்கள் ரகர மெய்யாக மாறும். ஆனா சின்ன ரகரமா மாறாது. அவன் கூட்டல் கு அவர்க்கு, கல் கூட்டல் சட்டி கற்சட்டி அப்படிங்கிற மாறுறது. இது ஒரு கண்டிஷன். பல் கூட்டல் படி பற்படி. அடுத்து, ரகர மெய்களுக்கு பின் காசா தவற என்னும் இந்த 4 வர்க்க மெய்களே வரும். மற்றவை சேர்ந்து வரமாட்டார். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நிற்க, முயற்சி, வெறுப்பு, உற்றார். அதாவது ரகர மெய் அப்படிங்கிறது நிற்க, இரு அப்படிங்கிற நிற்க அப்படிங்கிறது இரு இருக்குதா, அதுக்கு பின்னாடி பார்த்தா கா சா தா ரா இந்த 4 எழுத்து வர்க்கங்களே வருமே. வேற எந்த வர்க்கங்களும் வராது. காசா பாரா அப்படிங்கிற 4 வர்க்கங்கள் வர்க்க உயிர் மெய்களே வரும். உயிர் மெய்யே தான் வரும். உயிரெழுத்து வராது, மெய்யெழுத்து வராது, உயிர் மெய் எழுத்தே வரும்னு சொல்றாங்க. நிற்க, முயற்சி, வெறுப்பு, உற்றார் இதுல எல்லாமே உயிர் மெய் எழுத்து தான் வந்திருக்கு. இந்த 4 வர்க்கம் ரகர மெய்க்கு பின் காசா பரா அப்படிங்கிற எண்ணம் இந்த 4 வர்க்க உயிர் மெய்களே வரும். மற்றவை சேர்ந்து வரார். இதுக்கு எக்ஸாம்பிள் நிற்க, இரு வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்தான கா வந்திருக்கு. முயற்சி, இருக்கு பின்னாடி சி, உயிர்மை எழுத்து சாவரிசையில் உள்ள உயிர்மை எழுத்தான சி அப்படிங்கிறது வந்திருக்கு.
அதே மாதிரிதான் ரகரமைக்கு பின்னாடி வந்து இந்த 10 வர்க்க உயிர்மெய் எழுத்துக்கள் தான் வரும். கா, சா, தா, நா, பா, மா, வா, யா, ஞா, ஞா இதெல்லாம் வந்து இந்த 10 எழுத்துக்களும் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேர்க்கடிது, வேர் சிறிது, வேர் தீது, வேர் நீண்டது, வேர் பெரியது, வேர் மாண்டது, வேர் வலிது, வேர் யாது அப்படிங்கிற இந்த இருக்கு பின்னாடி அங்க இருக்கிற 10 எழுத்துக்களுக்கு ஏதோ ஒரு உயிர்மெய் எழுத்து தான் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ரகரமை தனி உயிர் குற்றெழுத்தின் பின்னாவது தனி உயிர்மெய் எழுத்துக்களின் பின்னாவது நில்லாது, அதாவது வராதுன்னு சொல்றாங்க. சின்ன ரகரம் இருக்கு இல்லைங்க, அது எங்க வரும்னா தனி உயிர் குற்றெழுத்தின் பின்னாதையும் தனி உயிர் மெய்யெழுத்து பின்னாடி உயிர்மெய் எழுத்துக்கு பின்னாடி வராது. இப்போ உற்றார் அப்படிங்கிறது அந்த ஊ அப்படிங்கிறது உயிர் குறிலா, அதுக்கு பின்னாடி வராது. அதே மாதிரி கற்றார் அப்படிங்கிற தனி கா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, அது ஒரு குறில் தனியா இருக்கிற ஒரு குறில் எழுத்துக்கு பின்னாடியும் சின்ன ரா வந்து வராது. ரகர மெய் அவ்வாறு நிற்கும். ஆனா பெரிய ரா அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி தான் வரும். உற்றார் கற்றார் ஊ அப்படிங்கிற உயிர் குற்றெழுத்துக்கு பின்னாடி பெரிய ரகரம் தான் வரும். தனி உயிர்மெய் குற்றெழுத்தின் பின்னாடி பெரிய ரகரம் தான் வரும். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அர்ச்சனை, கர்ப்பம், தற்பை இதெல்லாம் வந்து வடச்சொற்கள். ஆனால் தமிழ் இலக்கண நூற்படி எப்படி எழுதுவோம்னா அர்ச்சனை, கற்பம், கருப்பம், தருப்பை. நம்ம கற்பம் சொல்லுவோம், ஆனா கருப்பம், தருப்பை, அர்ச்சனை அப்படிங்கிற அந்த ரகர மெய்க்கு பின்னாடியும் ரகர மெய்க்கு பின் மெய்யெழுத்து வராது, உயிர்மெய் எழுத்தே வரும். ரகர மெய்க்கு பின் மெய்யும் வரும், உயிர் மெய்யும் வரும். அதாவது ரகர பெரிய ரா அப்படிங்கிற ரகரத்துக்கு பின்னாடி மெய் எழுத்து தான் வரவே வராது, உயிர்மெய் எழுத்து மட்டும்தான் வரும். ஆனா சின்ன ராக்கு பின்னாடி மெய் எழுத்தும் வரும், உயிர்மெய் எழுத்தும் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் கற்கண்டு இருக்கு பின்னாடி அதோடைய மெய் எழுத்து வரல, உயிர்மெய் எழுத்தான காதா வந்திருக்குது. கற்சிலை, சிற்பம் இருக்கு பின்னாடி பாதா வந்திருக்குது, உயிர்மெய் எழுத்து தான் வந்திருக்குது. அதே ரகரத்துல சின்ன ரகரம் பார்த்தோம்னா அருக்கம், அயற்சி. இந்த அயற்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கு பின்னாடி இச்சு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் வந்திருக்கு. தேர்வு அப்படிங்கிற இடத்துல இருக்கு பின்னாடி உ அப்படிங்கிற உயிர் மெய்யெழுத்தும் வந்திருக்கு. அடுத்து 9வது ரகரம் தமிழ் மொழிகளுக்கே சிறப்பானது, ஆனா ரகரம் பல மொழிகளுக்கு பொதுவானது. இப்போ பிராமணர் அப்படின்னா வடமொழி, அலமாரி அப்படிங்கிறது போர்த்துகீசிய மொழி, கரம் அப்படிங்கிறது சூடு, கரம்னா இந்த சின்ன ரா போட்டோம்னா கரம் அப்படிங்கிறது சூடு, இந்துஸ்தானி மொழி. பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து தலைவர்னு சொல்லுவோம், அது வந்து இங்கிலீஷ் மொழி. இந்த இடத்துல இல்லாம வந்து பிரின்சிபல், கரம், அலமாரி, இந்த பிரின்சிபல் ரீ இருக்குதுங்க, இது வந்து சின்ன ரா வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அது ரகரம் பல மொழிகளுக்கு பொதுவானது, ஆனா பெரிய ரகரம் வந்து தமிழ் மொழிக்கே சிறப்பானது. அடுத்து ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் அழுத்தமான ஓசையுடையவராய் இருக்கும். ஆனா சின்ன ரகரம் வந்து வரப்பெற்றது வந்து தமிழ் மொழிகள் வன்மை ஓசையாகவும் மென்மை ஓசையாகவும் அல்லாத நடுத்தர ஓசையை உடையதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பெரிய ரா அப்படின்னா அழுத்தமா இருக்கும், சின்ன ரா அப்படிங்கிறது நடுத்தரமா இருக்காது, வன்மையும் இல்லாம மென்மையும் இல்லாம நடுத்தரமா ஓசையை உடையது சின்ன ரகரம். உதாரணம் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அருமை அப்படிங்கிறது அருமையே தான். அரு அப்படிங்கிறது அருமை, அரு அப்படிங்கிறது துண்டி, அறை அப்படிங்கிறது பாதி. இந்த பெரிய அறை போட்டா அடியை கூட சொல்லலாம், அது வந்து ஒரு வீட்டின் அறையை கூட சொல்லலாம். அந்த அறை. இறத்தல் அப்படிங்கிறது யாசித்தல், சின்னரானா யாசித்தல், பெரியரானா சாதல். இறப்பு அப்படிங்கிறதுக்கு பெரியரா தான் போடுவோம், அங்க பெரியரா வந்தா அது வந்து சாதல். இறங்குனா மனம் இறங்கு, பிச்சை கேட்கறாங்க அப்படின்னு யாசித்தல் யாராச்சும் வந்து கேட்டாங்க அப்படின்னு அதுக்கு நம்ம மனம் இறங்கணும்னா அது சின்னரா. அதே பெரியரா போட்டோம்னா கீழே இறங்கு. ரகர வேறுபாடு, அதுல வந்து ஆ வரிசையில் இருக்கிற வேறுபாடுலாம் பார்க்கலாம். அறம் அப்படின்னா ஒரு ஆயுதம், அதே இந்த பெரிய ரா போட்டோம்னா தர்மம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவையார் சொன்னதுல பெரிய ரா தான் வரும். அரண்மனை அப்படிங்கிறது அரசன் வீடு, அரண்மனை. இதே இந்த அரமனை அப்படிங்கிறது வந்து தர்மசாலை. அரி அப்படிங்கிறது விஷ்ணு, இப்ப அரி அப்படிங்கிறது விஷ்ணு, இந்த அரின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அரி அப்படின்னா விஷ்ணு, அல்லது வந்து அரி அப்படிங்கிறத சொல்லலாம். இதே அரியின் பெரியரா போட்டா அறிந்துகொள், அறிவை விரிவு செய் அப்படிங்கிற இந்த அறிவுக்கு நம்ம வந்து பெரியதாக தான் பயன்படுத்துவோம்.
அறிவை அப்படிங்கிறது வந்து பெண். அறிவை அப்படிங்கிறது அறிவாய். இந்த அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் இது மாதிரி பெண்களுக்கு ஒரு 7 பருவங்கள் இருக்கும். அந்த 7 பருவங்கள்ல வந்து அறிவை அப்படிங்கிற ஒரு பருவம் வரும். அது வந்து பெண்ணை குறிக்கும். அதுக்கு வந்து சின்னரா வரும். அந்த பெரியரா போட்டா அந்த அறிவை வளர் அறிவாய் இந்த தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வரும். அரு அப்படின்னா அருமையான. அருனா துண்டி. அருகு அப்படின்னா சமீபம். சமீப காலமா உன்னுடைய பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அருகு. அருகு. அதே அருகு அப்படின்னா அருகம்புல். அருகம்புல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்லங்க, அதுதான் அருகு அப்படின்னா சமீபம். அருகு அப்படின்னா அருகம்புல். அருந்து அப்படின்னா சாப்பிடு. இதே இந்த அருந்து அப்படின்னா அறுபட்டு. அருந்து அப்படின்னா நம்ம சாப்பிட்றதையும் சொல்லலாம், சின்ன ரூ போட்டா. அதே பெரிய ரூ போட்டா அறுபட்டு அப்படின்னு சொல்லணும். அருவி அப்படின்னா மலை அருவி நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அருவிங்கிறது நமக்கு தெரியாது. அறச்சை அப்படின்னு அரசை, அறத்தை நம்ம வந்து செய்யணும். அரசை அப்படிங்கிறது அருவி அப்படிங்கிற ஒரு சொல்ல வர்றது. இது ரொம்ப புதுசா இருக்கு. அறைனா பாதி. இந்த அறைனா வீட்டின் அறை. அப்புறம் கணத்துல ஒரு அடி கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த பெரிய அறை வரும். அலரி அப்படிங்கிறது ஒரு வகை பூ. அலரி அப்படிங்கிறது ஒரு வகை பூ, சின்ன ரூ போட்டா. ஆனா பெரிய ரூ போட்டாதான் வந்து நமக்கு அலருது, மிளகாய கையில வச்சுட்டா அலரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து பெரிய ரீ. அடுத்து ஆற அப்படின்னா நிறைய. ஆறல சின்னரா போட்டா நிறைய. அது இந்த பெரியரா போட்டா தனிய. இந்த ஆற போடு, இந்த காய போடு, வெயில்ல காய போடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஆற போடு. அதுக்கு வந்து பெரியதா வரணும். சின்னரா பார்த்தோம்னா நிறைய, அதாவது ஃபுல் ஆகிறது, ஃபில் பண்றத வந்து ஆற. சின்னரா போட்டா நிறைய, பெரியதா போட்டா தனிய. வெயில காய போடுங்க அப்படிங்கிற ஆற போடுங்க. ஆறல் அப்படின்னா ஒரு வகை மீன். இந்த ஆறல்னா தனித்தல். ஆறல்னாவே ஆற அப்படின்னாவே தனிய. ஆறல் அப்படின்னா வந்து தனித்தல். அடுத்து இர அப்படின்னா யாசி. அந்த இர அப்படின்னா கடை சாகு, இறந்த போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி சாகு. இறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த இறகுன்னு பார்த்தோம்னா பறவையின் இறகுன்னு சொல்லிட்டு இறக சொல்லுவோம். அது பெரியரா போட்டோம். சின்னரா போட்டேன் ரகு அரசன் அப்படிங்கிற ஒரு அரசனை குறிக்கும் பேரா இருக்கு இறகு. இறகுல சின்ன ரூ போட்ட ஒரு அரசன், பெரிய ரூ போட்ட பறவையின் இறகு. இறங்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா மனம் இறங்கு. இறங்கு அப்படின்னா இது பெரிய ரூ போட்டோம்னா கீழ் இறங்கு. இறத்தல்னா பிச்சை எடுத்தல். இறத்தல்னா சாதல், கடத்தல். இறப்பு அப்படின்னா யாசித்தல். அதை பெரிய ரூ போட்டா சாதல். இரவு அப்படின்னா ராத்திரி, இறத்தல். ஆனா இந்த பெரிய இரவு போட்டோம்னா வந்து சாதல், இறந்து போகிறது. இரு அப்படின்னா உட்காரு, இரு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து சின்ன ரூ தான் போடுவாங்க. அதே பெரிய ரூ போட்டா வடிகட்டி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல வகையா இருக்கு. இது ரொம்ப புதுசா இருக்கு. இருக்கு அப்படின்னா வேதங்களுள் ஒன்று. இருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சரி இருக்கு அப்படின்னா வேதங்களில் ஒன்றுதான் இருக்கு. ஆனா டைட்டா போட்டு கையில போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அழுத்திக்கட்டு, அழுந்த கட்டு அப்படிங்கிறது இருக்குமா, டைட்டா போட்டு கட்டுங்கிறது இருக்கு. இருப்பு அப்படின்னா நிலை. இந்த நிலைமையை வந்து இருப்பு வச்சுக்கோ, தக்க வச்சுக்கோங்கிறது இருப்பு. ஆனா இருப்பு அப்படின்னா குடியிறை. இது எனக்கு புதுசா இருக்கு. குடியிறை அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு அப்படின்னா நமக்கு தெரியும் இரும்பு. ஆனா பெரிய ரூ இரும்பு போட்டா சிறுமலை அப்படிங்கிற மீனிங்ல வரும். சிறுமலை அப்படிங்கிற மீனிங்ல வர்றது என்ன அப்படின்னா இரும்பு. இரும்புக்கு நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்கிறோம். இரும்பு அப்படின்னா இரும்பு. அதே வந்து பெரிய இரும்பு ரூ போட்டோம்னா சிறுமலை அப்படிங்கிறத குறிக்குது. இறை அப்படின்னா ஆகாரம், ஒளி. இறை அப்படின்னா அந்த ஆகாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது இறை அப்படின்னா பசிக்குது, பறவைக்கு பசிக்குது, இறை போடு அப்படின்னா ஆகாரம், அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு போடுன்னு சொல்லுவோம். அந்த இறை வந்து சின்னரா. அதே பெரியரா வந்தா வரி, அரசன், இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து பெரியரா போறப்ப அது அரசனை குறிக்கும், வரியை குறிக்கும். அடுத்து வந்து ஈர் அப்படின்னா இழு. ஈரு அப்படின்னா முடிவு. உரல் அப்படின்னா உழுது. உரல் அப்படின்னா உரலு. உரல் அப்படின்னா அடைதல். உறவு அப்படின்னா வலிமை. ஆனா இந்த உறவு பெரிய உறவுக்கு போட்டா அப்படின்னா வந்து சொந்தம். இது வந்து வலிமையை குறிக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரிய ரூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொந்தம். சின்னரா வந்துச்சு அப்படின்னா வலிமை. உரி அப்படின்னா மரத்துல இருந்து உரிக்கிறது, பட்டையை உரிப்போம்ல, அது வந்து உரி. அதே பெரிய ரீ போட்டோம்னா பண்டங்கள் வைக்கும் தூக்கு. உரி அடிப்போம்ல, உரி அடின்னு நம்ம வந்து
சொல்லி திருவிழாவிலலாம் விளையாடுவோம். அந்த உரி அப்படிங்கிறது வந்து பண்டங்கள் வைக்கும் தூக்கு. தூக்கு தானே அங்கே மாட்டியிருப்பாங்க. அதாவது பானையோட தானே பானை அடிக்கிறாங்க, உரி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது பண்டங்கள் வைக்கும் தூக்கு, பெரிய ரி. உரிய அப்படின்னா உரிமையான, சொந்தமான அப்படின்னு சொல்லி. ஆனால் சின்ன இந்த பெரிய ரூ போட்டா அப்படின்னா உறிஞ்ச, அப்படியே ஸ்டக் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. உறிஞ்ச. உரு அப்படின்னா உருவம். அதே பெரிய ரூ போட்டா பொருந்து. பொருந்துனா மேட்ச். பொருந்து அப்படின்னு அதுக்கு மேட்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி பொருந்து. உருக்கு அப்படின்னா இலகச்சை. அப்படியே உருகி போயிட்டான்டா, நான் பேசுறதெல்லாம் உருக போயிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து உருக இலகச்சை. உருக்கு அப்படின்னா கோபி. உருக்கு அப்படின்னா கோபி. இந்த கோபி அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த கோபி அப்படிங்கிற வார்த்தை கோபித்தல், கோபி அப்படிங்கிற மாதிரி வரும். உருமி அப்படின்னா இடி. உருமு. உருமு இல்ல சின்ன உருமு. புளி உருமுது, புளி உரும்பு, உரும்பு, உருமு அப்படின்னு இருக்குதா, அந்த உருமு அப்படிங்கிறது கர்ச்சித்தல். ஆனா இந்த சின்ன ரூ போட்டா இடி, பெரிய ரூ போட்டா கர்ச்சித்தல். உருமு இடி. உருமுன்னு இடி. அதே பெரிய ரூ போட்டா கச்சி. உருவி அப்படின்னு ஆயுருவி. அதே பெருசு போட்டா அடையச்சை. உருவி. உருவி அப்படின்னா அடையச்சை. உரை அப்படின்னா சொல் தேய். உரை அப்படின்னா பை, அந்த பேக். அடுத்து வந்து ஊரை அப்படின்னா நகர. ஊரை, இந்த ஊர் பக்கம் போற ஊருக்கு ஊர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா சின்ன ரூ தான், சின்ன இரு தான் போடும். அது வந்து நகரம், ஒரு பிளேஸை குறிக்குது, ஒரு பரவ செய்தல். ஊரை அப்படின்னு அது ஒரு பெரிய பரப்பை சொல்றது. அதே பெரிய ரா போட்டா சுரக்க. ஊரை அப்படின்னா சுரக்க. பெரிய ரா போட்டா சுரக்க. எரி அப்படின்னா போட்டா தீ. பெரிய ரீ போட்டா வீசு. ஏரின்னா பெரிய குளம். ஏரி இந்த ரீ போட்டா மேலேரி. ஒருனா ஒன்றியாக. ஒரு அப்படின்னா தண்டி. தண்டினா ஒரு தண்டனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி. ஒரு அப்படிங்கிறது தண்டனைக்குரியது. அடுத்து ஒருத்தல் அப்படின்னா ஆண் யானை. ஒருத்தல் அப்படிங்கிற பெரிய ரூ போட்டா கோபித்தல். இந்த இடத்துல கோபித்தல் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோபின்னு வந்துச்சு. எதுக்கு? உருக்கா. உருக்கு பெரிய ரூக்கு போட்டோம். கோபி அப்படிங்கிறது வந்துச்சு. ஒருத்தல் அப்படிங்கிறது கோபித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு. இந்த கோபித்தல் அடுத்து பாருங்க 2 வார்த்தை வரும். கரி அப்படின்னா ஒளி, கரவருடம். கரை அப்படின்னா ஒளி, கரவருடம்னு சொல்லுவோம். இந்த கரை அப்படின்னா பார்த்தா பால், அதாவது கரை. கறி அப்படின்னா யானை, அடுப்பு கறியெல்லாம் வந்து பிளாக் கலர் தான் இருக்கு, அதெல்லாம் வந்து கறி சொல்லுவோம். ஆனா இந்த காய்கறிக்கு போடுற கறி வந்து பெரிய ரீ வரும். அதே கருத்து அப்படின்னா எண்ணம். அதுக்கு வந்து எண்ணம் அப்படிங்கிற கருத்துக்கு வந்து சின்ன ரூ போடணும். அதே வந்து பெரிய ரூ போட்ட கோபித்து, கோபித்துன்னு வரும். கரும்பு அப்படின்னா பஞ்சம். சரி, கருப்பு அப்படின்னு சொல்லி நிறத்தை சொன்னோம்னா அது வந்து கருமை நிறம் அப்படிங்கிறது வந்து பெரிய ரூ. அதே சின்ன ரூ போட்ட பஞ்சம் அப்படிங்கிற வறுமையை குறிக்கிறது வந்து சின்ன ரூ. கருவல் அப்படின்னா கருப்பானது. இந்த இடத்துலயும் கருவல் அப்படிங்கிறது கருகி போச்சு அப்படிங்கிறது கருப்பானது அப்படிங்கிறது சின்ன ரூ தான் போடும். ஆனா பெரிய ரூ போட்டா கோபித்தல் அப்படிங்கிற இடத்துல. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, கருவல் அப்படிங்கிறது சின்ன ரூ போட்டா கருப்பானது, அதே பெரிய ரூ போட்டா கோபித்தல். அதே வந்து கருமை அப்படிங்கிற நிறத்துக்கு சின்ன ரூ தான் வருது. ஆனா கருப்பு அப்படின்னு எழுதுறப்ப பெரிய ரூ போட்டு தான் எழுதணும். கருப்பு அப்படிங்கிறதுல சின்ன ரூ போட்டு எழுதுனா பஞ்சம் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அடுத்து வந்து கருவி அப்படின்னு ஆயுதம். கருவி அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் கருவி அப்படிங்கிறது கோபித்த அப்படிங்கிறது வருது. கரை அப்படின்னா அந்த ஓரம், இந்த கரை ஓரம் அப்படிங்கிற மாதிரி. கரையான் அப்படின்னா கடற்கரையில் உள்ளவன் அப்படின்னா கரையான். இந்த கரையான் அப்படின்னா ஒரு செல் அப்படி சொல்லுவோம். அந்த கரையான் பூச்சி வந்துருச்சு அப்படிம்பாங்க. அதே வந்து இந்த கரை அப்படிங்கிறதுல வந்து குற்றம், மாசு. துணியில கரை பிரித்து விட்டது அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய போடணும். அடுத்து கவர் அப்படின்னா அபகரி. கவர் அப்படின்னா அபகரி. அதே அந்த பெரிய ரூ போட்டா சூதாடு கருவி. சூதாடு கருவி தான் பெரிய ரூ. கவரி சரி. கவரி அப்படின்னா அபகரி. அதே கவர்னா அபகரி. கவரு அப்படின்னா சூதாடு கருவி. சூதாடுறதுக்கு யூஸ் பண்ற கருவி பேர் வந்து கவரு. பெரிய ரூ போடணும் கவரு. காரல் அப்படின்னா ஒரு வகை மீன். காரல் அப்படின்னா ஒரு வகை மீன். காரல் அப்படின்னா கால் குட்டல் காரி உமிழ்தல். காரி உமிழ்தல் தான் கால் குட்டல் காரி உமிழ்தல். அது வந்து காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கார்னா மேகத்தை குறிக்கும். இந்த காரு அப்படின்னா கொழு குறிக்கும். கொழு. கிரின மலை. இந்த பெரிய கிரின்னு போட்டோம்னா பொய், வலி இதெல்லாமே வந்து கிரிக்கு வரும். பெரிய கிரி.
அடுத்து வந்து கீரி அப்படிங்கிறது ஒரு வகை பிராணி. அதே கீரி அப்படிங்கிறது கிழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குரங்கு அப்படிங்கிறது சின்னரா போட்டா வந்து வானரம். அதே பெரியதா போட்டா தொடை. குறிஞ்சி அப்படிங்கிறது ஒரு ராகம். அதே வந்து இந்த குறஞ்சி அப்படிங்கிறது வந்து செம்முள்ளி அப்படிங்கிறது முள்ளி அப்படிங்கிறது வரும். அதே குரத்தி இத்தி இந்த சின்னரா போட்டா தலைவி. அதே குரத்தில பெரியரா போட்டா குறிஞ்சி நிலப்பெண் அப்படிங்கிறத குறிக்கும். அதாவது சின்னரா குரத்திலேயே சின்னரா போட்டா தலைவி, பெரியரா போட்டா குறிஞ்சி நிலத்தின் பெண். குரம் அப்படின்னா குழம்பு. குரம் அப்படிங்கிற பெரியரா போட்டா குரசாதி அப்படின்னு சொல்லுவாங்க. குறி. இந்த குரம் அப்படிங்கிறத வந்து குறிங்கிறத குறிக்கலாம். சின்னரா வந்து குழம்ப குறிக்கும். பெரியரா வந்து குரசாதி குறி அப்படிங்கிறத குறிக்கும். குரல் அப்படிங்கிறது தோணி. இந்த குரல் சின்னரா போட்டா தோணி, பெரிய குரல் நம்ம திருக்குறள்ல குரல்னு போட்டா ஒரு வகை பா. குறவர் அப்படின்னா பெரியோர். குறவர் அப்படின்னா ஒரு வகை சாதியினர்னா சின்னரா போட்டா பெரியோர். அந்த பெரியவருக்கு ராவர் தான் சின்னரா போட்டா பெரியோர். அதே பெரியரா போட்டா குறவர் அப்படின்னா ஒரு வகை சாதியினர். குறவை அப்படின்னா குறவை கூத்து சின்னரா. பெரியரா போட்டா ஒரு வகை மீன். அப்ப வந்து குரத்தி அப்படிங்கிறதுல சின்னரா போட்டா தலைவை குறிக்கும். குறவையில கூத்து குறிக்கும் சின்னரா. குரு அப்படிங்கிற ஒரு அரசனை குறிக்கும். அதாவது அரசனா தலைவன் தானே குரு அப்படிங்கிறதுல. இப்போ குரு அப்படிங்கிற அரசன், அதாவது தலைவன். தலைவி அப்படிங்கிறப்ப குரத்தி சின்னரா வரணும். அதே பெரிய குரத்தி அப்படின்னு போட்டா குறிஞ்சி நில பெண். குறிஞ்சி அப்படிங்கிறது பெரியரா தானே வருது. அதே மாதிரி குரு அப்படின்னா குறுகிய அப்படிங்கிற மாதிரி வரும். குறுகு அப்படின்னா நாரை. இந்த குறுகு அப்படிங்கிறது பெரிய ரூ போட்டா சமிபின்னா என்னன்னு தெரியல. குறை அப்படிங்கிறது அதாவது நாய் குறைக்குது அப்படிங்கிறது வந்து சின்ன ரா போடணும். ஒளி. குறை அப்படிங்கிறது ஒரு குறைபாடாக இருக்கிறதுங்க தான் குறை பெரிய ரா. கூரை அப்படின்னா நிறைய. இதை வந்து உரை அப்படிங்கிறதுக்கு சின்னரா போடுவோம். அது வந்து சொல். கூரை அப்படிங்கிறது பெரியரா போட்டாதான் சொல். கூரை அப்படின்னா நிறைய. கூறிய அப்படின்னா கூர்மையான. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. அதே கூரை அப்படின்னா நிறைய. கூறிய அப்படின்னா கூர்மையான. கூரை அப்படின்னா சொல். சொல் அப்படிங்கிறது வந்து கூரை அப்படின்னா சொல். கூறிய அப்படின்னா சொல்லிய. கூரை அப்படின்னா புடவை. புடைவை. கூரை அப்படின்னா புடைவை. கோ அப்படின்னா கோரல் அப்படிங்கிறது விரும்புதல். கோரல் அப்படின்னா கோல் குற்றல் தல் கொள்ளுதல். கொள்ளுதல் கோரல். சின்னதா போட்டா விரும்புதல். பெரியரா போட்டா கொள்ளுதல். சாறு அப்படின்னா சார்ந்திரு. கிளி அப்படின்னா சாறு அப்படின்னா ரசம். இந்த ரசத்துக்கு ரா வந்து சின்னரா போடுறோம். ஆனா சாறு அப்படிங்கிறதுல அந்த ரூ வந்து பெரியரா போடுறோம். அந்த காம்பினேஷனே எல்லாமே மிக்சிங் ஆகுது. சாறு அப்படின்னா ஒருத்தர சார்ந்தரு அப்படிங்கிறது கிளி. இது புதுசா இருக்கு. சாறு அப்படின்னா கிளி. சிறை அப்படின்னா தலையை சிறை. தலையை வெட்டுறது அந்த சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சிறை அப்படிங்கிறத பெரியரை போட்டா வந்து காவல் அப்படிங்கிற மீனிங்ல வரும். சீரிய அப்படின்னா பெருமை பொருந்திய. சீரியன கோபித்த. அதே மாதிரி இங்க சின்னரா வந்து பெரியவர்னு ஒண்ணு படிச்சோம். குறவர் அப்படின்னா பெரியோர் அப்படின்னு படிச்சோமா. இந்த சின்னரா வர இடத்துல எல்லாம் வந்து சீரிய அப்படின்னா பெருமை பொருந்திய. சீரிய அப்படின்னா கோபித்த. சுறா அப்படின்னா கல். சுறா அப்படிங்கிறதுல வந்து பெரியரா போட்டா ஒரு வகை மீன். சுருக்கு அப்படின்னா சுருங்கச்செய். அதே சுருக்கு அப்படின்னா வேகம் விரைவு அப்படிங்கிறது சொல்றது. சுரை அப்படிங்கிறது ஒரு வகை கொடி. இது கொடி வகையை சொல்றது. ஒரு சுரை அப்படிங்கிறது ஒரு வகை கொடி வகையை சொல்றது. அதே வந்து பெரியாரா போட்டா கொத்தான் செடி. சூறை அப்படிங்கிறது தான் செடி. இது ஒரு செடி வகை சொன்னா பெரிய சுரை. சின்ன ராய் போட்டா கொடி வகை இப்படி படுறோம். கொடினா ஒரு கொடி கட்டி அதை கொடி மாதிரி போடணும். செடினா அது ஸ்ட்ரைட்டா மேல போகும். இந்த செடி அப்படிங்கிறதுக்கு பெரிய ரை வரும். சுரை. சுவர் அப்படின்னா மதில். அதே சுவருக்கு வந்து ரூ வாத்தி போட்டா வற்று அப்படிங்கிறது ட்ரை ஆகிறத சொல்லுது. சுவர். சூரல் அப்படின்னா பிரம்பு. சூரல் அப்படின்னா பிரம்பு. சூரல்னா சூழ்தல் அதாவது குடைதல். சூரன்னா வீரன் சூரியன். சூரன்னா மூஞ்சூறு. செரித்தல்னா சீராய் நிதல்.
சீரணித்தல். செரித்தல் அப்படின்னா சீரணித்தல். செரித்தல் அப்படின்னா சீரணித்தல். சீரணித்தல் ஓகே, சீரணமாயிடுச்சு, செரிமானம் ஆயிடுச்சு. அதே பெரிய போட்டா நெருக்குதல். செரித்தல் அப்படின்னா நெருக்குதல். செரித்தல் அப்படின்னா நெருக்குதல். செரு அப்படின்னா போர். செரு அப்படின்னா வயல். பெரிய ரூ போட்டா வயல், அதுக்கு ஆப்போசிட் சின்ன ரூ போட்டா ஒரு போரை குறிக்கும். சேரல்னா கிட்டல். சேரல் அப்படின்னா செல் குற்றத்தல் செல்லுதல். சேரல் பெரியரா போட்டா செல் குற்றத்தல் செல்லுதல். சோரி அப்படின்னா சொரி அப்படின்னா பொலி. சொரினா பொலிகிற மாதிரி. அதே சொறி அப்படிங்கிறதுல ஒரு வகை நோய் சொரிகிறாங்க அப்படிங்கிறது. சோர் அப்படின்னா தளர். அதே இந்த சோர் அப்படின்னா சோர்ந்து போயிட்டான். தளர் அப்படின்னு தளர்ந்து போயிட்டான் அப்படின்னு. சோறு அப்படின்னா சாதம். தனி அப்படின்னா அணிந்துகொள். தறி அப்படின்னா வெட்டு. தறி அப்படிங்கிறத சின்ன எரி போட்டா அணிந்துகொள். தறி பெரிய எரி போட்டா வெட்டு. தரும் விருட்சம். தரு அப்படின்னா விருட்சம். தருவாங்க அப்படின்னா விருட்சம். அதே தரு அப்படின்னா பெரிய ரூ போட்டா இருக விடு. தரு அப்படின்னா இருக விடு. தவறுனா தவசிகள். தவறு அப்படின்னா குற்றம். அடுத்து திறம் அப்படின்னா நிலை. திறம் அப்படின்னா வல்லமை. திறமை அப்படிங்கிறதுக்கு பெரியரா தான் போடுவோம், அது வந்து வல்லமை. திரை அப்படின்னா கப்பம். பெரிய ரை போட்டா கப்பம், சின்ன ரை போட்டா அலை. திரை அப்படிங்கிறது திரை சூழ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கடல் சூழ அப்படிங்கிறது சின்ன ரை போடணும். திறம் அப்படின்னா நிலை. அதே திறம் அப்படிங்கிறது பெரிய போட்டா வந்து வல்லமை. துறவு அப்படிங்கிறது, துறவு அப்படின்னா கிணறு. பெரிய துறவு போட்டா துரத்தல். துறவு போயிட்டாங்க அப்படின்னா துறவு அப்படின்னா கிணறு. துறவு அப்படின்னா துரத்தல். துறவு அப்படின்னா கிணறு. துறவு அப்படின்னா துரத்தல். துரத்தல் அப்படின்னா செல்லுதல். துறவு அப்படின்னா கிணறு. அதே துறவு அப்படின்னா துரத்தல். நம்ம வந்து எல்லா துறவி அப்படின்னா பெரிய ரூ போடுவோம். அதே சின்ன ரூ போட்ட கிணறு. துரத்தல் அப்படின்னா செலுத்துதல். அது துரத்தல் அப்படின்னா நீக்குதல். துரத்தல் அப்படின்னா நீக்குதல். துரு அப்படின்னா இரும்பில் பிடிக்கும் துரு, சின்ன ரூ. பெரிய ரூ போட்டா நெருங்கு. துருவல் அப்படின்னா தேடுதல். துருவல் அப்படின்னா நெருங்கல். துறை அப்படின்னா தலைவன். துறை அது தர்மதுரை, தூக்குதுறை, இந்த துறையெல்லாம் வந்து தலைவனை குறிக்கும். அதே இந்த துறை பெரியரை போட்டு நீர்த்துறை, வழி, ஒரு டிபார்ட்மெண்ட்டை குறிக்கிறது துறை. தூர் அப்படின்னா வண்டல் நிரப்பு. தூர் அப்படின்னா வண்டல் நிரப்பு. தூர் அப்படின்னா பழிச்சொல். தூர் பழிச்சொல். தெரித்தல் தெரிவித்தல். தெரித்தல் அப்படின்னா தெரிவித்தல். தெரித்தல் பெரிய எரி போட்டா துள்ளுதல். தெரித்தல் அப்படின்னு தெரித்தல் அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளியே தெரிக்குது, மீன் துள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தெரித்தல். மீன் துள்ளுது, தண்ணி தெரிக்குது, தெரித்தல். தேரா அப்படின்னா தேரா உடைய, அதாவது ஆராயாத. தேரா மண்ணா செப்புவது உடையேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல வந்து நம்ம படிப்போம். அந்த தேரா அப்படிங்கிறது ஆராயாத மன்னனே அப்படிங்கிற மாதிரி. தேரா அப்படிங்கிறது பெரியரா போட்டா தெளிய. தேர்னா ரதம். தேர் அப்படிங்கிறது ரூ போட்டா தேர்வு அடை. தேர், இந்த தேர்வில் நீ தேர் அப்படின்னா தேர்வு அடை. நார அப்படின்னா பழம் கன்றுதல். நார அப்படின்னா கல். நொறுக்கு அப்படின்னா நசுக்கு. நொறுக்கு அப்படின்னா நசுக்கு. நொறுக்கு அப்படின்னா துண்டி. நரை அப்படின்னா வெண்மை மயிர். முடி நரைத்து விட்டது அப்படின்னா வெண்மை மயிர். நரை அப்படின்னா வாசனை. திருத்தம் அப்படின்னா நடனம். அதே திருத்தம் அப்படின்னா திருத்துதல். சரி, நிறுத்துதல். நிறுத்தம் அப்படின்னா நடனம். எப்படி? நிறுத்தம் அப்படின்னா நடனம். நிறுத்தம் அப்படின்னா நடனம். நிறுத்தம் அப்படிங்கிற பெரிய ரூ போட்டா திருத்துதல். அதே வந்து நிறை அப்படின்னா வரிசை. நிறை அப்படிங்கிறத நிறைவு, பெரிய ரூ போட்ட நிறைவு. நீர் அப்படின்னா ஜலம். நீர் அப்படின்னா விபூதி. நீர் அப்படின்னா விபூதி. நீர்னா சலம். அப்ப சலத்துல இருந்துதான் விபூதி வந்திருக்கும் போல. நெறி அப்படிங்கிறதுல வந்து நொறுக்கு தகர் அப்படிங்கிறது நெறின்னு வரும். நெறி அப்படிங்கிறதுல பெரிய ரீ வந்தா வழி, நீதி அப்படிங்கிறதுல நெறியில வரும். பறந்த அப்படின்னா பரவிய. பறந்த அப்படின்னா பட்சி. அந்த பறந்த அப்படின்னா பறவைக்கு வர ரை போட்டா
பறந்த அப்படிங்கிற பச்சி, பூச்சி பறந்துருச்சு அப்படின்னு. பறவைனா பச்சி. இந்த பெரிய ரா போட்டா. சின்ன ரா போட்டா கடல். பரி அப்படின்னா சின்ன ரா போட்டா தாக்கு, தாங்கு, குதிரை. தாங்கு குதிரை. பரினா தாங்கு குதிரை. அதே பெரிய ரீ போட்டா பிடுங்கு, பொன், பை. இதெல்லாம் வந்து பரி. அதாவது பரி அப்படின்னா சின்ன ரீ போட்டா குதிரைன்னு நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும். அதுக்கு வந்து தாங்கு அப்படிங்கிற இன்னொரு பரி அப்படிங்கிறது தாங்குன்னு ஒன்று இருக்கு. அதே பரி அப்படின்னா பிடுங்கு, புடுங்கு. பெரிய ரீ போட்டால் புடுங்கு, பெண். இது பொண்ணு, பை இதெல்லாமே வரும். பொன், பை, பிடுங்கு இதெல்லாம் வந்து பரி. பறை அப்படின்னா பார்வதி. அதே பறைனா தப்பாட்டம். தப்பாட்டத்துக்கு வந்து பெரிய ரை வரும். அதே சின்ன ரை போட்டா பார்வதிங்கிற மீனிங்ல வரும். பாறை அப்படின்னா கடப்பாறை. பாறை அப்படின்னா கற்பாறை. கடப்பாறை அப்படிங்கிறது வந்து கல்லை நோண்டுறதுக்காக யூஸ் பண்றது கடப்பாறை. அதே வந்து கல் அப்படிங்கிறது கற்பாறை அப்படிங்கிறத சொல்றது பாறை. ரெண்டும் ஒரே மீனிங், ஒரே வேலை செய்யாது. பிரதேசம் அப்படின்னா ஒரு இடம். பிரதேசம் அப்படின்னா அந்நிய தேசம். பெரியரா போட்டா அந்நிய தேசம். பிறைன்னா மோர் பிறை. பிறை அப்படின்னா மோர் பிறையாகுது அப்படின்னு சொல்லுவோம். அதே பிறை அப்படின்னா இளஞ்சந்திரன். இளஞ்சந்திரன் நிலா பாதியம் மறைஞ்சிச்சு அப்படின்னா பிறை கண்ட நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இளஞ்சந்திரன். புரணி அப்படின்னா ஊன். புரணி அப்படின்னா புறங்கூறல். புரணி ஊராண்டா அப்படின்னா புறங்கூறல். புறம் அப்படின்னா பட்டணம். புறம் அப்படின்னா பக்கம். புறவு அப்படின்னா காத்தல். இந்த புறவு அப்படின்னா புறா. புறவுனா காத்தல், புறவு அப்படின்னா புறா. பெரு அப்படின்னா பெரிய. பெரு அப்படின்னா அடை. பேர் அப்படின்னா பெயர். பேரு அப்படின்னா புண்ணியம். பொறினா நெற்பொறி. இந்த சின்ன ரீ போட்டால் நெருப்பொறி. நெல்லில் வரையக்கூடிய பொரிய சொல்கிற நெற்பொறி. பெரிய ரீ போட்டோம்னா இயந்திரம். பொரித்தல் அப்படின்னா பொரிய செய்தல். அதாவது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு சின்ன ரீ வரும். பெரிய ரீ போட்டால் சித்திரம் எழுதுதல். பொரித்தல். கல்வெட்டில் பேரை பொறிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து சித்திரம் எழுதுதல். பொரித்தலுக்கு பெரிய ரீ வரணும். பொறு அப்படின்னா சண்டை செய். இது பொறு அப்படின்னா பொறுத்துக்கொள். சண்டை செய் பொறுத்துக்கொள்ளுக்கு டெட் ஆப்போசிட்டா, ஆனால் வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கு. பொறு அப்படிங்கிறதுல சின்ன ரூ போட்டால் சண்டை செய், பெரிய ரூ போட்டால் பொறுத்துக்கொள். ஆனால் போர் அப்படிங்கிறதுக்கு வந்து சின்ன ரூ தான் போடுவோம், சண்டை செய்தல். ஓகே. பொறுப்பு அப்படின்னா மலை. அது பொறுப்பு அப்படின்னா கடமை. மலை இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்களா மலைன்னு. இப்போ பொறுப்பு அப்படிங்கிறது கடமையை குறிக்கும். அடுத்து வந்து மரம் அப்படிங்கிறது விருட்சம். அதே மரம் அப்படின்னா கோபம், பாவம் இதெல்லாம் வந்து மரம்ல வரும் பெரிய ரா போட்டா. அடுத்து மரல். மரல் அப்படின்னா மரல் மஞ்சி. மரல் மஞ்சி. யமன். இந்த சைடு பெரிய மரல் போட்டா யமன். மரி அப்படின்னா சா. மரின்னா சா. சின்ன மரினா சா. பெரிய ரீனா ஆட்டுக்குட்டி மரி. அது குதிரை, மான், ஆட்டுக்குட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மரி அப்படிங்கிற இளமை பெயர் வந்து வரும். மறு அப்படின்னா வாசனை. இந்த மறு அப்படின்னா குற்றம். பெரிய மருன்னு போட்டா குற்றம், சின்ன மருன்னா வாசனை. மறுக்கல் அப்படின்னா ஊர். மறுக்கல்னா சுழலல். சுழலல் அப்படின்னா சுற்று வருவதில் சுழல் மறுக்கல். மருகி அப்படின்னா மருமகள். மருகி அப்படின்னா மயங்கி. பெரிய ரூ போட்டா மயங்கி, சின்ன ரூ போட்டா மருமகள். மருகு அப்படின்னா மகர வாழை. மகர வாழை. மருகு அப்படின்னா மகர வாழை. மருகுன்னா நெடுந்தேரு. நெடுந்தெரு. மருகு அப்படின்னா மகர வாழை. மருகு அப்படின்னா நெடுந்தேரு. நெடுந்தெரு. தெரு வந்து பெருசா இருக்குதா, நெடுமை கொட்டல் தெரு, நெடுந்தெரு. மறுவல் அப்படின்னா பொருந்துதல். மறுவல் அப்படின்னா பொருந்துதல். இந்த மறுவல் அப்படின்னா கஸ்தூரி மிருகம். கஸ்தூரி மிருகம் தான் மறுவல். மாறி அப்படின்னா மலை. இந்த மாறினா மாறுதல் அடைந்து. முறி அப்படின்னா ஓடி. முறி அப்படின்னா தளிர். முறுக்கல் அப்படின்னா உருக்குதல். முறுக்கல்னா உருக்குதல். முறுக்குதல் அப்படின்னா திருக்குதல். திருகுதல். முறுக்கல்னா முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது திருகுதல். அடுத்து வந்து முறுக்கு அப்படின்னா கல்யாண முறுக்க மரம். முறுக்க மரம். முறுக்கு அப்படின்னா கல்யாண முறுக்க மரம். முறுக்கு அப்படின்னா தின்பண்ட முறுக்கு. இந்த பெரிய ரூ போட்டா தின்பண்ட முறுக்கு. முறுக்கு அப்படிங்கிறது பண்டம். முறுக்கு. முறுக்கு அப்படின்னா கல்யாண முறுக்க மரம். முறுக்கு அப்படின்னா தின்பண்டம், அது முறுக்கு. மெய்யுரைனா உண்மை சொல். மெய்யுரை அப்படின்னா கவசம். மெய்னா அந்த உடலோடைய உரை அப்படிங்கிறது கவசம் குறிக்கும். உரை அப்படிங்கிறது சின்ன ராப்பட்ட உண்மை சொல். வருத்தல் அப்படின்னா துன்பப்படுத்துதல். வருத்தல்னா காய்களை வருத்தல். அதை வந்து பெரிய ராப்பட்டா வந்து காய்களை வருத்தல். வரை அப்படின்னா மலை. வரை அப்படிங்கிறது துவட்டரி கரி.
கறி. தோட்டற்கறி. வரைனா மலை. வரை அப்படின்னா தோட்டற்கறி. வர்க்கம்னா இனம். வர்க்கம் அப்படின்னா குதிரை கயிறு தான் வந்து வர்க்கம். இந்த வர்க்கம் வர்க்கம் அப்படிங்கிறது இனம், வர்க்கம் அப்படிங்கிறது குதிரை கயிறு. விறகுனா சத்திரம். விறகு தந்திரம். விறகுனா தந்திரம். விறகுனா விறகுதான். விறகு தந்திரம். விறகு தந்திரம். விறகுனா விறகுதான். விரலி அப்படின்னா நீண்ட விரல்களை உடையவள். இந்த விரலிக்கு பெரியரா போட்டா விரலி. கருத்து வெளிப்பட நடப்பவள். விரல்னா கைவிரல். விரல்னா வலிமை. விரைதல் அப்படின்னா விதைத்தல். விரைதல் அப்படின்னா விரைத்தல். அதே விரைதல் அப்படின்னா மரத்து போதல், எனக்கு மரத்து போச்சு, விரைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது. வீரி அப்படின்னா காளி. வீரினா ஓங்கி. வெறு அப்படின்னா பயம். வெறு அப்படின்னா வெறுப்பு அடை. வெறுப்பு அடை அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் அப்படின்னா மரம் முதலியவற்றின் வேர். வேறு அப்படின்னு பிரிது. இப்போ வந்து ரகர வேறுபாடு வந்து பார்த்துருக்குறோம். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் மீதியை பார்க்கலாம்.